ஓகே, ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். நீர் கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவனாக இருந்து கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீர் அற்புதமாக அதிசயமாக நீர் நடத்தி வருகிறீர். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறீர். எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த மாலை நேரத்திலும் கூட உடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு இடங்களிலிருந்து கர்த்தாவே ஒரு மனதோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக நீர் மாற்றித் தரப்போகிறீர். உமக்கு நாங்கள் நினைச்செலுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வகுப்பை நாங்கள் தொடங்குகின்றோம். எந்த விதமான இடையூறு இல்லாதபடி கர்த்தர் எங்களை நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் எல்லோருக்கும் கர்த்தாவே பிரயோஜனமான வகையில் உம்முடைய தாசன் மூலமாக நீர் பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறீர். நாங்களும் கூட கர்த்தாவே உற்சாக மனதோடு கேட்கும் ஆவலோடு நாங்கள் அமர்ந்து அதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக, புரிந்து கொள்ள பலன் கொடுப்பீராக. அதே போல ஆசிரியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆசிரியரை எங்கள் மத்தியில் நீர் பயன்படுத்த போகிறீர். அதற்காக கூட நாங்கள் நினைச்செலுத்தினோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வகுப்பினுடைய ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் கர்த்தர் எங்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, வகுப்பில் கலந்து கொண்டதான உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை வரவேற்கின்றோம். இந்த மாலை நேரத்திலும் கூட நம்ம வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நம்ம வகுப்பில் கடந்து சொல்ல இருக்கின்றோம். இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் பேமெண்ட் விஷயங்களை குறித்து உங்களுக்கு நான் அறிவிப்பாக கொடுத்துருந்தேன் இல்லையா. இதுக்கு முன்னால் பேமெண்ட் யாராச்சும் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜோடோ லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டோ இல்லைனா பே பண்ணும்போது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஜோடோ மூலமாக மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா. நீங்கள் இதற்கு முன்பாக ஜிபேயில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசிப்டை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. ஓகேவா. அதை கேட்கும்போது எங்களுக்கு நீங்கள் காமிச்சிங்கன்னா அது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வர நாட்களில் ஜோடோ மூலமாக மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் பே பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. வேறு எந்த வழி மூலமாக நீங்கள் பே பண்ண வேண்டாம். எல்லாமே நம்ம ஜோடோ மூலமாக தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா. எது கன்ஃபியூஷன் எதுவும் வேண்டாம். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பே பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதில் எந்த கஷ்டமும் இல்லை. சரிங்களா. ஓகே, இப்பொழுது நம்ம வகுப்பை தொடங்கலாம். சார், குட் ஈவினிங் சார். இந்த மாலை வகுப்பும் கூட உங்களை வகுப்பை தொடங்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இணைந்த அவருக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக நம்ம எபிரேய நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகின்றோம். எபிரேய நிருபத்திலே பார்க்கும்போது அந்த வார்னிங் பேசேஜஸ், எச்சரிக்கை வேத பகுதிகள், அதை பற்றித்தான், அதாவது எபிரேய நிருபம் என்று சொன்னாலே இந்த எச்சரிக்கை பகுதியை பற்றித்தான் வேத வல்லுநர்களுக்குள்ளே வேறுபாடான கருத்துக்கள், ஒவ்வொருவரும் வித்தியாசமான கருத்துக்களுடையவர்களாக பிரிந்திருக்கின்றார்கள். அதை நம்ம சார் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசுறது கேட்டுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் இப்போதான் ஆன் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் ஃபேன் சவுண்டு கேட்குது. ஃபேன் சவுண்டு கேட்குதுங்களா? Praise the Lord, Pastor. Praise Lord, sister. Praise Lord. கேத்ரின், நீங்க 2 பேரா ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா சார்?
2 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா ஒரே ஃபோன்ல? சார் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார். ஓகே, ஓகே. பாஸ்டர் இப்போ ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஓகே சார். ஃபேன் சவுண்ட் கேக்குதா? நாய்ஸ் கேக்குதா? ஓகே. கிளியரா இருக்கு. ஓகே. தொடர்ச்சியாக நம்ம இந்த எபிரேய நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த எபிரேய நிருபத்தை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமாக இந்த 5 வார்னிங் பேசேஜஸ் எச்சரிக்கை வேத பகுதிகள் இருக்கு. இதை பற்றித்தான் வேத வல்லுநர்களிடையே வேறு வித்தியாசமான கருத்துக்கள் நிலவி வருகிறது. ஆனால் நாம் அந்த வேத வல்லுநர்களினுடைய கருத்தை எல்லாம் ஒன்று திரட்டி நாம் ஒரு பக்கம் நாம கற்றுக்கொண்டாலும் மிக முக்கியமாக அந்த பகுதியிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள, அதுதான் நம்மளுடைய இப்ப பேட்டர்ன். நம்மளுடைய எபிரேய நிருபத்தை கற்றுக்கொள்ளுதலிலே வேத வார்த்தையை மாத்திரம் வைத்து, மேலும் நம்முடைய தமிழ் வேதாகமத்தை மாத்திரம் வைத்து அதை படித்து நாம் கற்றுக்கொள்ளும். அதுல நாம கடந்த நாட்களிலே ஒரு சில வேத பகுதிகளை நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் இன்று ஒரு எச்சரிக்கை வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக இந்த இறையியல் என்று சொன்னால் 2 கூட்டத்தாராக மிக முக்கியமாக பிரிந்திருக்கின்றார்கள். அந்த 2 கூட்டம் தான் நிறைய டினாமினேஷன் இருக்குது இல்லையா? டினாமினேஷன் என்று சொன்னால் நமக்கு இப்ப டினாமினேஷனுக்கு பஞ்சம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா விசுவாசிகள் ஒன்று திரட்டி, கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாரையும் ஒன்று திரட்டி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குதோ அதை காட்டிலும் டினாமினேஷன் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு டினாமினேஷன் ஒவ்வொன்றும் அதாவது பெருகி கொண்டே இருக்கிறது. உதாரணமா பெந்தேகோஸ் மற்றும் பேப்டிஸ்ட், பிரதரன், பிரெஸ்பிடேரியன், இப்படி ஆர்த்தடாக்ஸ், ரோமன் கேத்தலிக் அண்ட் so on it goes on. லைக் என்ன, நமக்கு கணக்கிலிட முடியாத அளவுக்கு டினாமினேஷன்ஸ் பெருகி இருக்கிறது. ஆனா இவைகள் எல்லா உபதேசங்களையும் ஒன்று திரட்டி ஒரு 2 கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். அது என்ன அப்படின்னா கால்வினிசம் மற்றும் அர்மீனியனிசம். இந்த 2 தான் இறையியல், கால்வினிசம் மற்றும் அர்மீனியனிசம். நீங்க சபை வரலாறு படித்திருக்கிறீர்கள், ஆகையினாலே உங்களுக்கு தெரியும் கால்வினிசம் என்றால் என்ன, அர்மீனியன் என்றால் என்ன, கால்வினிசத்தினுடைய கொள்கைகள் என்ன, அர்மீனியனுடைய கொள்கைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீங்களா? ஆமா சார், ஒரு கிரியையினால சொல்வாரு, ஒருத்தர் வந்து விசுவாசத்தினாலே. ஆமா ஆமா, அதான் ஒரு கூட்டத்தார், அதாவது கால்வினிஸ்ட் என்று சொன்னால் அதாவது தேவனுடைய ஏகாதிபத்திய அதிகாரத்தை நம்புகிறவர்கள். அர்மீனியன் அப்படி அல்ல. மேலும் அர்மீனியனிசம் என்று சொன்னால் கிரியைகளினாலே ரட்சிப்பு என்று சொல்லுகிறவர்கள். கால்வினிசம் என்று சொன்னால் கிருபையினால் தான், கிரியைகளினாலே அல்ல என்று சொல்லுகிறவர்கள். ஆகவே இந்த எபிரேய நிருபத்தை பொறுத்த மட்டிலே நாம் இந்த கால்வினிசத்தையும் அர்மீனியனிசத்தையும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாஸ்டர் ப்ளீஸ்? ஓகே, நீங்க லேட்டா வந்தீங்களா? இல்ல பாஸ்டர், இந்த கால்வினிசம் அண்ட் அர்மீனிசம். ஓகே ஓகே. இந்த டினாமினேஷன்ஸ், ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டாலும் சரி, இப்போ நம்ம இந்தியா முழுவதும் இல்ல உலகளாவிய அளவிலே நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் ஒரு 2 அம்ப்ரெல்லால கொண்டு வந்துடலாங்கிற 2 அம்ப்ரெல்லா. அது ஒண்ணு என்ன அப்படின்னா கால்வினிசம், மற்றொன்று அர்மீனியனிசம். ஆகவே இந்த கால்வினிஸ்ட் என்று சொல்லும் போது அவர்கள் எதை கொண்டு வருகிறார்கள்? கிரியையினாலே ரட்சிப்பு அல்ல, கிருபையினால் மாத்திரமே. ஒருவன் மனிதனுடைய கிரியைகளினாலே ரட்சிப்பு இல்லை, கிருபையினால் மாத்திரமே என்று சொல்லியும், அர்மீனியன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்மீனியன் கூட்டத்தார், அர்மீனியனிசம் என்று இறையிலே சொல்வார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரியைகளினாலே ரட்சிப்பு, மனிதனுடைய கிரியைகளினாலே ரட்சிப்பு. அதை தான் நம்ம சினர்ஜிசம், மோனர்ஜிசம் என்றெல்லாம் சொல்லி இறையியலை கற்றுக்கொள்வீர்கள். அப்போ இன்னொரு காரியத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கால்வினிஸ்ட் சொல்றது என்னன்னா, ரட்சிப்பை இழந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அர்மீனியன் கொள்கை உடையவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரட்சிப்பை இழந்து போக முடியும், ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுவாங்க. சோ அதிலே தான் வேறுபட்டு இருக்கின்றார்கள். ஆனா நம்ம வந்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து எபிரேய நிருபத்திலே நம்ம போடாம, எபிரேய நிருபம் எழுதப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் என்ன செய்கிறோம்? இந்த விளக்கங்களை கற்றுக்கிறோம்.
இன்றைய வேத பகுதியை பார்க்கும்போது எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை, 29வது வசனம், எபிரேயர் யாவரோடும் 12வது அதிகாரம். சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்கியதனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போசனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றியதுமான மழை நிறத்துக்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்துக்கும் எக்கால முழக்கத்தினிடத்துக்கும் வார்த்தையுடைய சத்தத்தினிடத்துக்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும் 1000-10,000 தேவதூதல் இடத்துக்கும் பரலோகத்தில் பேரதிக்கிற முதற் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபையினிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியினிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சப்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாத நிலத்திற்கத்தக்கதாக அசைவுள்ளவர் உண்டாக்கப்பட்டது போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இந்த வேத பகுதியை நம்ம பார்த்தோம். நான் ஸ்லோவாவே போறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த 12வது அதிகாரம் 14வது வசனம் துவங்கியே நாம் பார்க்கும்போது இந்த வேத பகுதியை பார்த்து இது எபிரேய நிருபத்திலே ஒரு எச்சரிக்கை வேத பகுதி என்று சொல்லுகிறார். அது எதற்கு எச்சரிக்கை என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று இந்த வேத பகுதி சொல்வதாக ஒரு கருத்து. இதை பிரசங்கிக்கும் போது விசுவாசிகளிடத்திலே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே, ஆகையினாலே ரட்சிப்பை இழந்து போகாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது பாருங்க, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகவே ஆகாதவன் என்று தள்ளப்பட்டானே. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி ரட்சிப்பை இழந்து போவதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாக போதிக்கப்படுவதுண்டு. நம்மளுடைய ப்ரீ சப்போசிஷன்ஸ் எடுத்து வச்சிருவோம். ரட்சிப்பை இழந்து போவதை பற்றி பேசுகிறதா, இழந்து போகாததை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா என்பதை தள்ளி வச்சுட்டு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்பதாக இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மறுபடியும் உபத்திரவங்களும் பிரச்சனைகள்லாம் வந்த போது மறுபடியும் எபிரேய மார்க்கத்துக்கு திரும்பி போக ஒரு சிலர் போகிறார்கள், திரும்பி போக அசைக்கப்படுகிறார்கள், மனதோடு இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் இந்த எபிரேய நிருபத்தை எழுதுகிறான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்கிறோம். இப்போ 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது,
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். சரி, இந்த கசப்பான வேர் என்று வேதம் எதை பற்றி சொல்கிறது? நல்லா எபிரேயர்களுக்கு இது தெரியும். இந்த கசப்பான வேர் அப்படின்னு சொன்னா எபிரேயருக்கு தெரியும். ஏன்னா எபிரேயருடைய வேதாகமத்துல அது இருக்குது. எபிரேயருடைய வேதாகமம்னா எதுங்க? பழைய ஏற்பாடு இல்லையா? அப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 29வது அதிகாரம். யாத்ராகமம் 29, மன்னிக்கணும், உபாகமம் 29, உபாகமம் 29 18. சார், ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனை கத்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்கள் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்கள் இராதபடிக்கும் பாருங்கள். இங்க நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு அப்படின்னா யார் தெரியுங்களா? கர்த்தரை விட்டு விலகி யெகோவாவை சேவிக்காமல் வேறே தெய்வங்களையும் ஜாதிகளையும் வேற ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கிற ஜனங்களை வேர் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. வேர் என்று அழைக்கிறது வேதம். யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு. இது யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேயருக்கு எழுதப்பட்டது. அப்போ எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்படுகிறது? எபிரேயருக்கு எழுதப்படுகிறது. அங்கே எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம யாதொரு வேர் உங்களில் முளை தெலும்பி அப்படின்னு சொல்லும்போது இது யாரை பற்றி பேசுகிறார்? இங்கே எபிரேய கிறிஸ்தவர்களுக்குள் இந்த வேர் முளை தெலும்பி இருக்கிறது அப்படின்னா யாரு? கர்த்தரை பற்றி இல்லாமல் வழி விலகி வேறே மார்க்கங்களுக்கு வேறே மார்க்கங்களை நோக்கி போகிற, கிறிஸ்துவை விட்டு விலகி வேறே மார்க்கத்தை பற்றி கொள்ளுகிற இருதயமுடையவர்களைத்தான் இங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் எப்படியாக அழைக்கிறார்? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்னு சொன்னா எபிரேயருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்மளுக்கு புரியுது யார் அப்படின்னு இல்லையா? கர்த்தரை பற்றி கொள்ளாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த வேர் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க 16வது வசனத்திலே, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய இமீடியட் கான்டெக்ஸ்ட நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, இந்த 12வது அதிகாரம் எப்படியாக எழுதப்படுகிறது என்று சொன்னால், எபிரேய நிருபாக்கியோன் ஒரு காரியத்தை சொல்லுவார். நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பார். அதான் 12வது அதிகாரம் ஃபுல்லா. ஒரு காரியத்தை செய்யுங்கள் அல்லது செய்யக்கூடாது என்று சொல்லுவார். செய்யணும் இல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா செய்யாமல் இருப்பதற்கும் செய்வதற்கும் ஒரு மோட்டிவேஷன் எழுதுவார். அதுதான் இந்த 12வது அதிகாரம். புரியுதுங்களா? இப்போ என்னென்னலாம் சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த 12வது அதிகாரத்துல வசனம் 1 வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய்க்க இயேசுவை நோக்கி. இங்க என்ன சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாரு? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறார். மோட்டிவேஷன் என்னது? இயேசுவை நோக்கி ஓடுங்க அப்படிங்கிறார். இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்க இல்லையா? 12வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வாசிக்கலாம். 12ல இருந்து 17 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசக்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருங்கள்.
பரிசுத்தமாயிருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குவதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் தேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இங்கே நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க எபிரேய நிருபாக்கியம் சொல்றாரு. அதற்கு என்ன செய்கிறார்? ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கிறார். அந்த மோட்டிவேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பின்பு. இப்போ 25வது வசனம் வாசிங்க. யாராவது 25வது வசனம் வாசிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி. இப்ப என்ன சொல்றாரு? 25வது வசனத்துல இப்போ பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி என்ன பண்ணுங்க? நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி நீங்க என்ன பண்ணுங்க? ஓடுங்க அப்படிங்கிறாரு. பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நீங்கள் ஓடுங்க அப்படிங்கிறாரு விசுவாசத்தோடு. அது ஒரு கட்டளை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நிறைய காரியத்தை 12ல இருந்து 17 வரைக்கும் சொன்னாரு. அதை நம்ம பாக்குறோம். ஏசாவை போல இருக்காதீங்க. அதாவது நீங்க அதாவது 12வது வசனத்துல நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் நிமிர்த்துங்கள் நிறைய காரியங்களை சொல்றாரு. அது 2வது இடத்துல 12ல இருந்து 17 வரைக்கும் பாக்குறோம். 25வது வசனத்துல ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும்னு சொல்றாரு. 28வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் அசைவிலா ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. இப்படி செய்யுங்கன்னு 4 இடத்துல சொல்ற. 4 வேத பகுதி இந்த 12வது அதிகாரத்திலே பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் உள்ள வச்சிருக்காரு. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷனும் நான் எழுதுறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். 18ல இருந்து 24ஆம் வசனம் வரை. இங்கதான் மிகப்பெரிய அளவிலே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறாரு இந்த திருச்சபையாருக்கு. நிறைய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க 28வது வசனத்துக்கு 29வது வசனம் ஒரு மோட்டிவேஷன். இப்படி ஒரு நிறைய செய்ய வேண்டும். அதற்கு உபதேசம், எந்த உபதேசத்தை அடிப்படையில் எதை வைத்து நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எழுதுறாரு. இப்போ நம்முடைய கான்டெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய வேத பகுதி 18ல இருந்து 24 வரை. இங்கே சீனாய் மலையையும் கல்வாரியையும் ஒப்பிட்டு நம்மள மோட்டிவேட் பண்றாரு இந்த எபிரேய நிருபாக்கியம். சீனாய் மலையையும் கல்வாரியையும் ஒப்பிடுகிறார். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அடுத்தது போக முடியும். ஓகேங்களா? இப்போ 18ல இருந்து 24 வரை சீனாய் மலையையும் கல்வாரியையும் ஒப்பிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு இங்க நமக்கு. அப்பதான் நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அந்த மோட்டிவேஷனை இப்ப படிக்கலாம். 18வது வசனத்திலே அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் என்ன சொல்லுகிறார்? நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. பாருங்க, இது எதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இங்கே பழைய ஏற்பாட்டுல இருந்தா எடுத்து பேசுறாரு. இதை கேட்கிற எபிரேயருக்கு இது நல்லா விளங்கும். இது சீனாய் மலையில இருக்கிற சீனை அப்படியே எடுத்து இங்க சொல்றாரு எபிரேயர் வாக்கியம். தேவன் இறங்கி வந்தாரே, தேவன் மோசையோடு அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தாரே, மோசையின் இடத்திற்கு அந்த கற்பனைகளை கொடுத்தாரே, அந்த மலையிலே தேவன் இறங்கி வந்தபோது
அங்கே அந்த மலையை தொடுகிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். மிருகம் தொட்டாலே அதுக்கு அம்பினால் எய்யுண்டு கொல்லப்பட வேண்டும். அங்கே பார்க்கும்போது அந்த அது எக்கால முழக்கத்தின் முழக்கமாயிருந்தது, வார்த்தைகளினுடைய சத்தம் இருந்தது. அந்த சத்தத்தை என்ன ஆச்சு? கேட்டவர்கள், ஐயோ இனி இந்த சத்தம் எங்கள் காதுகளில் விழ வேண்டாம் என்று அவர்கள் கெஞ்சுகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறான். அங்கே அந்த காட்சியை பார்த்த மோசையும் கூட மிகவும் பயந்து நடுங்குகிறான். ஆனா என்ன அங்க என்ன நடக்குது? தேவனுடைய வார்த்தை என்ன நடக்கிறது? அது பாவிகள் மீது கோபாக்கினை கொண்ட பாவிகள் தேவனிடத்திலே சேர முடியாமல், தேவன் இறங்கி வந்த அந்த மலையை கூட தொட முடியாமல் பாவிகள் தேவனை விட்டு தூரமாய் இருந்தார்கள், அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதை கேட்க கூடாமல், சகிக்க கூடாமல் இருக்கிறது. அது பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், கொடுக்கப்பட்ட கட்டளை. தேவன் இறங்கி வந்த போது பாவிகள் ஒருவனும் அங்கே நெருங்க முடியாது. அந்த மலையை ஒரு மிருகம் தொட்டா கூட முடிஞ்சது. அது மகா கொடூரமான காட்சி, பயங்கரமான ஒரு காட்சி. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் அந்த மலையில் இருந்தது. ஒருவனும் அங்கே அதை அப்ரோச் பண்ண முடியல, அதுகிட்ட போக முடியல. ஆனா நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள நகரமாகிய எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் இயேசுவினிடத்திற்கும் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் நலமானதை நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ பழைய ஏற்பாட்டுல மனிதர்கள் எப்படியா இருந்தார்கள்? எபிரேயர்கள் தேவனிடத்திலே சேர முடியாதிருந்தார்கள். இங்கே நீங்கள் தேவனிடத்திலே சேர்ந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அங்கே சேர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அங்கே தேவனிடத்தில் சேர முடியாதிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சேர்ந்தீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்றாரு. அந்த சீனாய் மலையிலே மத்தியஸ்தர் இல்லை, ஆனால் இங்கே கல்வாரியிலே உங்களுக்கு மத்தியஸ்தர் இருக்கிறார். இந்த டிஃபரன்ஸ் கொடுக்கிறார். மத்தியஸ்தர் இல்லை, இங்கே மத்தியஸ்தர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே தெளிக்கப்படும் ரத்தம் இருக்கிறது. அது ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நலமானதை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது? என்னுடைய சகோதரன் குற்றவாளி என்று பேசுகிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ பாவி, நீ தேவனிடத்தில் சேர முடியாத பாவி என்று பேசுகிறது. ஆனால் ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நலமானதை பேசுகிற இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது? நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பேசுகிறது. நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று பேசுகிறது. நீ தேவனிடத்தில் சேரக்கடவா என்று பேசுகிறது. அதான் மத்தியஸ்தம் பண்ணுகிறது கிறிஸ்துவினுடைய ரத்தம். நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பேசுகிறது. நீ தைரியமா என்னிடத்தில் வா என்று பேசுகிறார். அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? இங்கே வராதே, இதை தொடாதே, இந்த மலையின் இடத்துல வராதே என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எபிரேய நிருபம் ஆக்கியோன் இங்கே பாருங்க என்ன சொல்லுகிறார். அதாவது நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? தைரியமாய் கிருபாசனத்தண்டையில சேர கடவீர்கள். நியாயப்பிரமாணம் தள்ளி வைக்கிறது. ஐயோ இங்கே சேராதே, இது கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்கிறது? இங்கே வா, தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே வா, இங்கே தேவனுடைய மகிமைக்கு வா, தேவனுடைய அந்த பிரசன்னத்திலே வா என்று நம்மை இழுக்கிறதே.
யாரையெல்லாம் இழுக்கிறது? யாரையெல்லாம் அழைக்கிறது? இந்த பூமியில் உள்ள அத்துணை மனிதர்களையும் அழைக்கிறது. அதான் ஒரு பியூட்டி. அன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு எகிப்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களிலேயே எல்லாரும் சேர முடியவில்லை. யாரும் சேர முடியாதபடிக்கு அங்கே இருக்கும்போது, இன்று கிறிஸ்துவினுடைய பலி ஏற்பட்டு மனிதருக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராகிய கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர் இருக்கின்றபடினாலே அகில உலகத்தையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். அதை எப்படி அழைக்கிறார் பாருங்க. யோவான் எழுதும்போது பலமாய் அருமையாய் எழுதுகிறார். அதை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் எப்படியா அழைக்கிறார் பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 10வது வசனம் 9-10. நான் மனுஷர் சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். இங்க பாருங்க, எப்படி தேவன் அழைக்கிறார். இந்த அகில உலகத்தையும் பார்த்து தேவன் சாட்சி கொடுக்கிறாராம். தேவன் சாட்சி கொடுக்கிறார். பரலோகம் எப்பொழுதும் இந்த மனிதரை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த பூமியில் உள்ள மாந்தர் மேல் தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது. அந்த கோபாக்கினையை என்ன ஆகிறது? நித்தம் 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 பரலோகத்தின் குரல் இந்த பூமியில் உள்ள மாந்தர் மேல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையினால்தான் ரட்சிக்கப்படாதவன், தேவனை அறியாதவன் அதிக நாள் இந்த பூமியில இருப்பது அவனுக்கு பிரச்சனை. காரணம் என்னன்னா, அவன் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அத்தனை காலங்களும் தேவன் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிற தேவனுடைய சாட்சிக்கு கீழாக தான் வாழ்கிறான். ஆகவே எத்தனை காலம் அவன் தேவனுடைய சாட்சியை மறுதளிக்கிறானோ அத்தனை காலம் அவனுக்கு ஆக்கினையை போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே தேவனை அறியாமல் அதிக நாள் இந்த பூமியில வாழ்வது ஆபத்தான ஒன்று. இப்போ அதை மிக அருமையாக யோவான் எழுதும் போது எப்படியா எழுதுறாரு பாருங்க. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அது தேவனே இந்த மனுக்குலத்தை பார்த்து சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே தேவன் இந்த பூமியின் மாந்தரை பார்த்து கொடுக்கிற சாட்சி. என்ன சொல்லுகிறார்? என்னுடைய குமாரனில் நித்திய ஜீவன் இருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று இவர் சொல்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று, இவரில் நித்திய ஜீவன் உண்டு என்று பரலோகத்தின் தேவன் இந்த பூமியின் மாந்தரிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப அப்படியே நம்ம 12வது அதிகாரத்துக்கு வருவோம். எபிரேயர் 12 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆகவே பேசுகிற இந்த ரத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கை. பேசுகிறவருக்கு என்று சொல்லும் போது அது யார்? ரட்சகருக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு. அங்கே பாருங்கள், அந்த ரத்தம் பேசுகிறது என்று சொன்னால் என்ன? இயேசு மத்தியஸ்தராய் அவர் மத்தியஸ்தம் பண்ணுவது மாத்திரமல்ல, பரலோகம் நம்மை பார்த்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே, என்னை இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே போகான், பிதாவினிடத்திலே போக மாட்டான். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி பேசினார்? இங்கே நீ வராதே என்று பேசுகிறார். காரணம் மத்தியஸ்தர் இல்லை. இங்கே தேவன் எப்படி பேசுகிறார்? இங்கே நீங்கள் வாருங்கள் என்று பேசுகிறார். பாருங்க, இங்க வராதே அப்படின்னு தேவன் சொல்லும் போது, தேவன் மனிதன் மேல் கோபாக்கினை கொண்டு இருக்கும் போதே அதை விசுவாசியாமல் அதை புறக்கணித்தவர்கள் தண்டனை பெற்றிருக்க, இப்பொழுது தேவன் மனுக்குலத்தின் மேல் அன்பை ஊற்றுகிறார். அன்பை, கிறிஸ்துவின் மூலம் அன்பை காண்பித்திருக்கின்றார்.
ஆவேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும், நியாயப்பிரமாணம் பேசினதை காட்டிலும் நலமானதை பேசும் ரத்தம் சிந்தப்பட்டு தேவன் இப்பொழுது அழைக்கும் போது உங்களிடத்திலே பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அங்க நீ போனாதான் பிரச்சனை, இங்க நீ வரலன்னா பிரச்சனை அப்படிங்கிறாரு எபிரேயர் வாக்கியம். பழைய ஏற்பாட்டிலே நீ அந்த கண்மலையை பார்த்து தொட போனாதான் பிரச்சனை, ஆனா நீ இங்க வரலன்னா தான் பிரச்சனை. நீ கேட்காம போயிட்டேன்னா உனக்கு பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இது யாரை பற்றி பேசுகிறார்? விசுவாசியை பற்றி பேசுகிறாரா, அவிசுவாசியை பற்றி பேசுகிறாரா? இங்கே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இது உதாரணமா சீனாய் மலையை நோக்கி, சீனாய் மலையை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, இல்லையா? அதே போல அந்த ரட்சிக்கப்படாத எல்லாருமே அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டார்களா? பழைய ஏற்பாட்டிலே கேட்டார்கள். இப்போ எபிரேய திருச்சபையிலே எபிரேய மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்தவத்துல வந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. இப்போ எல்லாரிடத்திலும் தேவன் பேசுகிறார். இங்கே என்ன பேசுகிறார்? குமாரனுடைய சுவிசேஷம் பேசப்படுகிறது. இப்ப அதத்தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 26வது வசனம் பாருங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இன்று கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? மறுபடியுமாக நியாய தீர்ப்பு உண்டென்று தேவன் வாக்கு தத்தம் செய்கிறார். இன்னும் ஒரு தரம் என்று சொல்வதனால் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், இங்க பாருங்க எப்படி பொதுவா பேசுறார் எபிரேய நிர்வாகியோன், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றாலும் பெறுவோம் என்ற நிலையில் இருக்கிற நாம். அப்படியே சொல்றாரு. எப்படி சொல்றாருங்க? விசுவாசிகளை பார்த்து எப்படி சொல்ற? அசைவில்லா ராஜ்யம் பெறுகிறவர்களாகிய நாம். இங்க எந்த விதத்திலும் இந்த ரத்தத்தின் இடத்திலே வந்தவர்கள் சோடம் போவது இல்லை என்பதுதான். இங்கே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். யாருக்கு என்று சொன்னால், யாருக்கு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு? அவிசுவாசிகளுக்கு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். மேலும் தேவனுடைய பிள்ளைகளின் சத்துருக்களுக்கு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஏனென்றால் எபிரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டவர்கள் கிறிஸ்தவத்தில் காணப்படுகின்ற உபத்திரவத்தின் நிமித்தம் தான் தத்தளிக்கிறார்கள். ஐயோ, இந்த உபத்திரவத்துக்கு தப்பிக்கிறதுக்கு பேசாம எபிரேய மார்க்கத்துக்கே போயலாமே நினைக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிர்க்கிற எவனாகிலும் நீ வந்து சேர்ந்தது மத்தியஸ்தர் இடத்திலும் பரலோகத்தின் சேனையிடத்திலும் வந்து சேர்ந்தாச்சு. யூ ஆர் சேஃப். நீ அசைவில்லா ராஜ்யத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே கவலைப்படாதே. உன்னை எதிர்க்கிற சத்துருக்களுக்கு, உன்னை உபத்திரவப்படுத்துற சத்துருக்களுக்கு தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நீ கவலைப்படாதே. நீ என்ன செய்? அசைவில்லாத ராஜ்யத்தை பிடித்துக்கொள். நீ வாழ்கின்ற இந்த ரோம ராஜ்யத்திலே உனக்கு பிரச்சனைகள் உண்டு, உன்னை உபத்திரவம் உண்டு. நீ பலி கொடுக்கிறாய், சாக கொடுக்கிறாய், உன்னுடைய பிள்ளைகளை சாக கொடுக்கிறாய், நீயும் மரணிக்கிறாய். ஆனால் இந்த ராஜ்யத்தை நீ பிடித்து கொண்டு வாழ்கிறவன் அல்ல, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டு இருக்க கடவோம். அப்படி நாம் இருக்கிற வேளையிலே உங்களை உபத்திரவப்படுத்துகிற யாவருக்கும் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. உங்களை நொறுக்கி உங்களை கொலை செய்கிற எல்லாருக்கும் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அந்த நலமானதை பேசுகிற ரத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போன எல்லாருக்கும் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. சற்று யோசித்து பாருங்கள்.
ஒரு பக்கம் விசுவாசிகள், இன்னொரு பக்கம் அவிசுவாசிகள். அவிசுவாசிகளினாலே விசுவாசிகள் நொறுக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நொறுக்கப்படுகிறவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் இங்கே? ஏன்பா அந்த மலையை தொட வேண்டான்னு ஆண்டவர் சொல்லி தொட்டவங்க எல்லாம் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ தேவன் கோபாக்னியா இருந்த போது, அந்த காலத்திலேயே தேவன் நியாயம் தீர்த்திருக்கும் போது, இப்பொழுது தேவன் இந்த உலகத்தில் அன்பாய் பேசும்போது அதை உதாசீனப்படுத்துகிறவன் தானே உன்னை உபத்திரப்படுத்துகிறான். தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியும் அதை உதாசீனப்படுத்துகிறவன் தானே உன்னை உபத்திரப்படுத்துகிறான். அப்படின்னா யோசித்து பாருங்க, அவனுடைய தண்டனை எவ்வளவு பெருசு இருக்க போகுது. அதான் ஆண்டவர் நீங்க சொல்ற. அப்படின்னா நீங்க அவன் உபத்திரவப்படுத்துகிறான் என்பதனாலே சத்தியத்தை விட்டு விலகி எங்கேயோ போகணும்னா நீங்க அசைய வேண்டியதில்லை. நீங்க அசைவில்லா ராஜ்யத்தை பற்றி கொண்டு நீங்கள் வாழுங்கள். உங்களை உபத்திரவப்படுத்துகிற யாவரும் பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்க போகிறார். நீங்கள் என்ன செய்யுங்க? அசைவில்லாத ராஜ்யத்தை பற்றி கொண்டு வாழுங்க. இதுதான் இந்த அப்ளிகேஷன், இந்த கான்டெக்ஸ்ட். இந்த 12வது அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த கான்டெக்ஸ்ட்ல எங்கேயுமே விசுவாசிகள் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள் என்று சொல்லி எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இமீடியட் கான்டெக்ஸ்ட் அண்ட் தி பிராடர் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவோம். இமீடியட் கான்டெக்ஸ்ட் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தின் சூழல் மற்றும் அந்த புத்தகத்தின் சூழலை வைத்து பார்க்கும்போது இந்த வார்த்தையானது, இந்த வேத பகுதியானது ரட்சிப்பை இழந்து போவோம் என்று ஒருபோதும் எப்பொழுதும் சொல்லுவது இல்லை. இது சிம்பிள், வெரி சிம்பிளா கொடுக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம கொஞ்சம் பார்க்கணும், இமீடியட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இப்ப மோட்டிவேஷன் என்ன கொடுக்கிறாரு? உறுதியா கிறிஸ்துவங்க வாழ்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் என்ன தெரியுங்களா? ரத்தம், கிறிஸ்துவின் மரணம். நீ பாருங்க, ஆவேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நலமான ரத்தம் பேசுறது என்னன்னு நம்ம புரிஞ்ச நம்ம மறுபடியும் அந்த உதாசீனப்படுத்த முடியுமா? மறுபடியும் அந்த ரத்தத்தை விட்டு போக முடியுமா? அந்த ரத்தம் நான் விலகி போறவனையும் பிடிச்சு இழுக்கிற ரத்தம் இல்லையா அது? நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும் போது நியாயப்பிரமாணம் நம்மை சிறையாக்கி போட்டுட்டு, ஆனால் இந்த நன்மையானதை பேசும் ரத்தத்தை இடத்தில் வந்து நாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு போகும்போது அந்த ரத்தம் நம்மை மன்னிக்கிறது, நம்மை பிடித்து மறுபடியுமாக இழுக்கிறது. ஏனென்றால் இது நல்லதை பேசுகிற, நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மரணம் அது மாத்திரமல்ல, நமக்கென்று மத்தியஸ்தர் இருக்கிறார். நீங்க வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள்னு சொல்லலைங்க. விசுவாசிகளை பார்த்து எப்படி சொல்றாரு? நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். விசுவாசிகளை பார்த்து நீங்க வந்து சேருங்கள்னு சொல்லல. யூ ஆர் ஆல்ரெடி இன் இட். நீங்கள் வந்து சேர்ந்தாயிற்று, பரலோகத்தின் குடிமக்கள் ஆயிற்று. நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். அப்படின்னா உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் யார்? பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள். அவர்களுக்கு தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறபடினாலே உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொள்றவங்களுக்கு நீங்க ஆண்டவர் சொல்ற மாதிரி நீங்கள் பயப்படாதிருங்கள் அப்படிங்கறதுதான் இங்கே. ஏனென்றால் நீங்கள் நிலையுள்ள ராஜ்யத்திலே, நீங்கள் ஒரு டிபிஎம் சாங் இருக்கு தெரியுங்களா? பாடல் ஒண்ணு, அதான் அசைவில்லா ராஜ்யம். அதாவது அந்த பாட்டு அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். சூப்பரான ஒரு பாட்டு அது. அசைவில்லா ராஜ்யம் பெற்றிடுவோம் என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஞாபகம் தான் நீங்கள் சொல்லுங்க. பட் நான் நாளைக்கு அந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அருமையான ஒரு பாடல். இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம். அசைவில்லா ராஜ்யம் பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிட்டு இருப்போம். கிருபையை பற்றிக்காம ஐயோ உபத்திரப்படுத்துறானே, என் சத்துருக்கள் இருக்கிறார்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே எல்லாவற்றையும் இழந்து போகிறேனே என்று நீங்கள் தத்தளிக்க வேண்டாம். தேவன் பட்சிக்கிற அக்கினி அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நீங்கள் தேவனை ஆராதியுங்கள் என்று சொல்லி மிக அருமையா, மிக இது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இங்க பார்க்க. சோ இந்த வசனம் ஒருபோதும் எங்கேயும் ரட்சிப்பை இழந்து போவதை பற்றி பேசுவது இல்லை. 5 minutes பிரேக் எடுத்துட்டு அடுத்த பேசேஜுக்கு நேரம் நம்ம கடந்துப்போம். தேங்க்யூ சார்.
எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பண்றோம் சார். எஸ் சார், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே ஓகே. கேள்விகள் எது இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? ஏன்னா கேள்வி கேட்டால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்கிட முடியும், சரிங்களா? ஏன்னா லெசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்ட்ராக்ஷன் வந்து இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இடையில கேள்வி கேட்கும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட முடியும், சரிங்களா? ஸோ கேள்வி நேரம் வரும்போது ஜஸ்ட் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிங்க, ஓகேவா? புரிஞ்ச விஷயங்களை வந்து புரிஞ்சோம் சொல்லி சொல்லலாம். இல்லை இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் தேவைப்பட்டதுன்னா அதை கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஓகேவா? நீங்கள் பேசினா தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே சிஸ்டர், இதில் வந்து 2 பேரா ஒரே ஃபோனில் வந்து 2 பேர் ஜாயின் பண்ணுறவங்க யாராரு? பெனிட்டா இல்லைங்களா? ஒரே ஃபோனில் வந்து 2 பேர் ஆமா ஜாயின் சார். ஆனா இன்னைக்கு நாங்க தனித்தனியா தான் ஜாயின் பண்ணிருக்கோம். அஜய் தனியா, பெனிட்டா தனியா தான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. வேற யாராச்சும் ஒரே ஃபோனில் 2 பேர் இருக்கிறீங்களா? ரோசி, கேத்ரின் மாஸ். ஓகே. நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபோனில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா? ஆமா ஆமா சார். ஓகே. வர நாட்கள் அது மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார், நான் ரெடி பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே. நீங்கள் 1 more week கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ வர நாட்களில் வந்து 2 பேரும், ஏன்னா நான் அட்டனன்ஸ் எடுக்கும்போது வந்து அது மிஸ் ஆகும், ஓகே சார். சரிங்களா? அதுக்காக தான் நான் பார்க்குறேன். நான் அட்டனன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பேர் மிஸ் ஆகுது, அதுக்காக. இப்போ நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதை மாற்றிக்கணும், ஓகே? ஓகேங்க சார். ஓகே. அடுத்ததாக நாம மறுபடியும் வகுப்பை தொடரலாம். அதற்கு முன்பதாக நம்ம ஒரு 5 வார்னிங் பேசேஜ்னு பார்த்தோம் இல்லையா? 5 வார்னிங் பேசேஜ், எச்சரிக்கை வேத பகுதிகள். உங்களுடைய எக்ஸாம்ஸும் எபிரேய நிருபத்திலிருந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து தான் வரும். எக்ஸாம் இருக்கு இல்லையா? எஸ் சார், எஸ் சார், எஸ். இந்த நீங்க கவலைப்பட வேண்டாம். நோட்ஸ் இல்லையே, நோட்ஸ் கொடுக்கப்படும் உங்களுக்கு. நோட்ஸ் நான் தமிழ்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நோட்ஸ் நான் கொடுப்பேன். பட் மெயினா நீங்க வந்து கிளாஸ்ல கவனிக்கிறது தான் எழுதணும். என்னுடைய எக்ஸாம்ல கவனிக்கிறதை இந்த 5 வார்னிங் பேசேஜஸ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்றும் தெசலோனிக்கேயர் படிக்கும் போது அதுல இருக்கிற பேக்ரவுண்ட், அதுல இருக்கின்ற காரியங்கள், அதுல என்ன இமீடியட் கான்டெக்ஸ்ட் என்ன, அதனுடைய ப்ராடர் கான்டெக்ஸ்ட் என்ன என்பதை நான் சொல்லி தருவேன். அப்போ அதுல இருந்து தான் வரும். அதனால எக்ஸாமுக்கு உங்களுக்கு நோட்ஸே தேவைப்படாது. நீங்கள் அதாவது லிசன் பண்றது நீங்க மறுபடியும் இந்த ஆடியோஸ் எல்லாம் மறுபடியும் கேளுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னு சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு அதை டீச் பண்றேன். பட் நீங்க இந்த ஆடியோஸ் எல்லாம் மறுபடியும் கேளுங்க. கேட்கும்போது ஒன்றே ஒன்றுதான், இந்த நம்மளுடைய ஸ்டடி எப்படி அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தே நம்ம வந்து அதை கற்றுக்கொள்கிறோம். அப்பதான் உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்டுவலா நீங்க அதை ஒரு ஹெர்மெனூட்டிக்கலா அது வந்து கரெக்டா இருக்கும். நம்ம வெளியே இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சரியா இருக்காது. இப்போ நம்ம எபிரேய நிருபத்திலே ஒரு பகுதி சொல்லப்பட்டிருந்தா அந்த பகுதியிலே மேலே கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கனால அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதன் அடிப்படையில் வியாக்கியானம் பண்றோம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஆகவே லிசன் பண்ணுங்க. நல்லா லிசன் பண்றது மாத்திரம் இல்ல, கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். மற்றும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ டிஸ்கஷன். ஓகே, நம்ம ஃபேவரட்டான ஒரு அதிகாரத்துக்கு நேராக கடந்துடலாம். எபிரேயர்ல உங்களுக்கு ஃபேவரட்டான அதிகாரம்
எபிரேயர் புத்தகத்துல ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம். 12 எனக்கு பிடிக்கும் சார். 11 ஓகே. யாருக்கெல்லாம் 11வது அதிகாரம் பிடிக்கும்? 11 எபிரேயர் 11 க்ளூ கொடுக்கட்டுங்களா? அதுல நிறைய விசுவாச வீரர்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஓகே. யாருக்கெல்லாம் 12வது அதிகாரம் பிடிக்கும்? ஓகே, ஒருத்தர் மாத்திரமா? இனி 24 பேர்ல எபிரேயர் முழுவதுமே பிடிக்கும் சார் எனக்கு. ஓகே, முழுவதும் பிடிக்குமா? இல்ல, கொஞ்சம் ஃபேவரட். ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஓ, இந்த அதிகாரத்தை படிச்சா ஒரு இதுவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஒரு நம்ம ஆச்சரியமா படிக்கும். பேசுகிற எனக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று தம்ஸ் அப் போடாமல் இருக்கிறவர்கள் யாவரும் தம்ஸ் அப் போடுங்க. இல்லையா? யா. ஸோ 12 ஓகே ஃபைன். அப்போ நம்ம எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வேத பகுதி இங்கே பார்க்கும்போது எபிரேயர்ல 11வது அதிகாரம் 11 இங்கே பார்க்கும்போது விசுவாசத்தை குறித்து, விசுவாச வீரர்களை குறித்து போடப்பட்டிருக்கு பாருங்க இல்லையா? இதுல இருந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்து அதிகமான பிரசங்கம் கேட்கறது கஷ்டம். புதிய ஏற்பாட்டுல இருந்து எதுல இருந்து பிரசங்கம் கேட்போம் அதிகமான? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுவும் இந்த மாசம் எல்லாம் மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு மேல தாண்டாது, லூக்கா ஒரு 2 அதிகாரம் 2-3 அதிகாரம் அதுக்கு மேல பிரசங்கம் தாண்டாது இந்த மாசம் முழுக்க. கேட்டு 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 அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். டிசம்பர் மாசம், அடுத்த டிசம்பருக்கு வரைக்கும் அந்த அதிகாரங்கள் நம்ம தொட போவதில்லை பிரசங்கத்துல. மேலும் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கொரிந்தியர்ல வேத பகுதிகள் அல்லது தெசலோனிக்கேயர்ல இல்ல யூதாவில இப்படியெல்லாம் நிறைய பிரசங்கம் கேட்கறது அரிது. பிரசங்கம் செய்வோம், பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ஆனா ரொம்ப அரிது. ஆனா எபிரேய நிருபம் என்று சொல்லும் போது 11வது அதிகாரத்தை அதிகமா நம்ம வருவோம், அதிகமா மேற்கோள் காட்டுகிற ஒரு அதிகாரம் இல்லையா? இப்போ இதுல ஒவ்வொரு விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு விசுவாச வீரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் டக்குனு அந்த பைபிள் வச்சு நீங்க அந்த அதிகாரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு விசுவாச வீரரை பற்றிய வசனங்களை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் யாரு? ஆபேலை பற்றி பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறார். ஓகே. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். ஓகே. இப்ப 7வது வசனம் வாசிங்க, நோவாவை பற்றி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியோனாகி தன் குடும்பத்தாரை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆபிரகாமை பற்றி விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்த பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றார். இப்ப பாருங்க, அடுத்ததாக நம்ம ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம். ஒரே பேரானவனை பலி கொடுத்தார் என்று சொல்லி 20வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஓகே. இப்போ விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இப்போ 22வது வசனம் யாராவது வாசிங்க. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர்
எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்றென்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். 24வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே மோசே தன் தான் பெரியவனான போது பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாய் பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம் என்று எண்ணினான் இல்லையா? இப்போ 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். வெரி குட். இனி என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்கே என்னத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அதாவது இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். அவர்களுடைய வேதத்தை படித்து பார்க்கும்போது அங்கே ஆபேல் பெரியவராய் இருக்கின்றார். ஏனோக்கை பற்றி மிக அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்று சொன்னால் ஆபிரகாமின் புத்திரர்கள் என்று சொல்லி இந்த எபிரேயர் பேசிக் கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். நோவாவை பற்றி அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பார்க்கும்போது அந்த சாராளை குறித்தும் மோசையை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் அவர்கள் படிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது அந்த வேதத்தை படிக்கும்போது இவர்கள் எல்லாம் பயங்கரமான ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்கிறார்கள், விசுவாசத்தினால் ஜெயித்தார்கள், இவர்கள் மிக பெரியவர்கள் என்ற ஒரு காட்சியை இந்த பழைய ஏற்பாடு நமக்கும் தருகிறது. நாம தான் அதனால அந்த பழைய ஏற்பாட்டில் அவர்கள் எல்லாம் படிக்கும்போது ஆபிரகாமை பற்றி பேசிய ஒரு பிரசங்கத்தை முடித்து விடுவோம், யோசேப்பை பற்றி பேசி ஒரு பிரசங்கத்தை முடித்து விடுவோம். ஆனா இங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் இவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு சாட்சிகளாக இங்கே நிறுத்துகிறார். எபிரேயருக்கு தான் நீங்கள் பாருங்கள், இவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்கள்? ஒன்றுதான். என்ன விசுவாசித்தார்கள் என்ற கண்டென்ட் பார்க்கும்போது மோசேல தெரிஞ்சிருது என்னத்தை இவங்க விசுவாசிச்சாங்கிறத. மோசே எதை விசுவாசித்தார் பாருங்க. அதாவது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்றெண்ணினார்கள். ஓகேவா? யாருக்காக இந்த விசுவாசம் தெரியுங்களா? அது ஆபேல்ல தொடங்கி. ஆபேல் எதற்கு பலி செலுத்துகிற? பலியை கொண்டு வந்து உயிருள்ள பலியை செலுத்துறான். எதற்காக செலுத்துகிறார்? அவர்களை காப்பாற்றுகிற ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதுதான் அந்த பலி. அதனால்தான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள். எதை விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னா என்ன விசுவாசம்? எங்களை காப்பாற்றுகிற ஒரு மேசியா வரப்போகிறார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் கொண்டு வருகிறான். அது ஆதாமும் ஏவாளும் சொல்லி கொடுத்ததைகள். அதை கேட்டு அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்கிறார் என்று பாருங்கள். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் என்ன செய்கிறான்? சாட்சி பெற்றான். என்னத்தை விசுவாசித்திருப்பான்? The content of the faith. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளினுடைய
ஃபெய்த்தினுடைய கண்டென்ட், விசுவாசத்தினுடைய சத்தை என்னவென்று சொன்னால் அவர்களுடைய மேசியாவை பற்றியது, வரப்போகிற இரட்சகரை பற்றியே இருக்கிறது. அவர்கள் ஒரு மிருகத்தை பலி செலுத்தினாலும் இது இந்த பலி செலுத்தப்படுகிறது, ஆனால் ஒரு நித்தியமான ஒரு பூர்ணமான ஒரு பலி வரப்போகிறது என்பதுதான் அன்று பலியை செலுத்தின விசுவாசிகளுடைய எண்ணம். அதைத்தான் விசுவாசிக்கிறார்கள். பாருங்கள் தொடர்ச்சியா, நோவா எதற்காக விசுவாசிக்கிறார்? எதற்காக விசுவாசிக்கிறார் நோவா? தன் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் பேழையில வச்சதுக்கான காரணம் என்ன? தேவன் ஒன்றை சொல்லி இருக்கிறார், மேசியா வருவார் என்று சொல்லி இருக்கிறார். மேசியா வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். அங்கே விசுவாசிக்கிறார், ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. எதற்காக தேவன் நோவாவை காப்பாற்றினார்? நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லியா? அவர் ரட்சகர் வர வேண்டும் என்பதற்காக, மேசியா வர வேண்டும் என்று இங்கே நோவா காப்பாற்றப்படுகிறார். அடுத்து பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எதற்காக? என்ன விசுவாசித்தார்கள் இவர்கள்? என்ன இந்த விசுவாசத்தின் சத்தை என்ன? உன் நிமித்தம் உன்னுடைய சந்ததியின் மூலம் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்கின்ற அந்த விசுவாசம். என்ன விசுவாசம் பாருங்க, உன்னுடைய சந்ததியின் மூலம். அந்த சந்ததி யார் என்று பவுல் சொல்லுகிறார்? அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு விசுவாசம் இருக்குது, அது கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம். பாருங்க, சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையிலவர் என்ற நீ கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பெற்றால் ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலும் கடற்கரையில் உள்ள நிரந்த மணலை போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். என்ன காரணம்? என்னிடத்திலிருந்து ஒரு ஜனம் புறப்படும், அந்த ஜனத்தில் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ரட்சகர் வருவார், அந்த மேசியா வருவார் என்ற விசுவாசத்தோடு அவனும் விசுவாசிக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்து, ஈசாக்கு விசுவாசித்து, வரும் காரியங்களை குறித்து யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, யோசேப்பின் 2 குமாரரை அழைச்சு தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான், இருவரையும் ஆசீர்வதித்து தொழுது கொண்டான். ஏனென்றால் என்ன ஆக போகிறது? அதாவது ரட்சகர் வரப்போகிறார் என்பதுதான். இந்த விசுவாசத்தோடு அந்த இஸ்ரவேலின் சந்ததியிலே ரட்சகர் வரப்போகிறார், யாக்கோபின் சந்ததியிலே ரட்சகர் வரப்போகிறார் என்பதுதான். விசுவாசத்தினால இப்ப யோசேப்பு ரொம்ப ஹைலைட் பாருங்க, இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்கே போயிட்டார். யோசேப்பு சொல்றாரு, ஏன்பா நம்ம தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே நாம் எல்லாரும் நம்முடைய மேசியாவுக்கு கீழாக ஒரு ராஜ்யமாக இருக்க போகிறோம் என்ற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் ராஜாவாகவும் நாம் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவும் இருக்க போகிறோம் என்ற வாக்குத்தத்தம் இருக்கு. செத்து போனதுக்கு நான் செத்து போயிட்டேன்னா கண்டிப்பா இது உங்களுடைய இடம் கிடையாது. என்னது? எகிப்து நம்முடைய இடம் கிடையாது இல்லையா? நமக்கென்ற வாக்குத்தத்தம் பண்ணின இடம் வேறு. இந்த இடத்துல என் எலும்பு கூட இருக்க வேணாம், தூக்கிட்டு ஓடிடுங்கடா. ஏன்னா நம்முடைய மேசியா ஆள போகிறது தான் அந்த வாக்கு தத்தத்தின் இடம். அந்த இடத்துக்கு கொண்டு போய் என் எலும்பை வச்சிருங்க, இங்கே இந்த இடம் நமக்கானது இல்லை சொல்றேன். பாருங்க, இந்த மாதிரி அவங்க பார்க்காதத விசுவாசித்ததுனால, அவங்கள பார்க்காதத விசுவாசிக்கிறதுக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றான் பாருங்க பழைய ஏற்பாட்டுல. அவர்கள் ரட்சகரை பார்க்கல இல்லையா? அவர்கள் ரட்சகரை பார்க்கவில்லை. அவர் யார் என்றும் அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் யார் என்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு பரதேசியா சுத்துனாங்களே நம்மளுடைய மூதாதையர். எப்படி இங்க பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து இங்க பாருங்க. அது மாத்திரமல்ல, இப்படி அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராகிய இல்ல 13வது வசனத்துல பாருங்க, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நடக்க போதுப்பா. எத்தனையோ வருஷம் கழிச்சு, எப்போ நடக்க போகுது இல்லை, ஆனா நடக்கும்.
நம்ம கடவுள், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் வாக்கு யெகோவா யெகோவா வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நடக்க போகுது. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். பாருங்க, அப்புறம் கொண்டு வர்றாரு எப்போ அப்படியே 32வது வசனத்துக்கு வரும்போது, அப்போ இன்னும் என்ன சொல்லலாம், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க. எதுக்காக? விசுவாசத்தினால. எதை விசுவாசம்? நம்ம ஒரு ராஜ்யம் வரப்போகுது, ராஜா வரப்போறாருங்கிற ஒரு விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்க. யாருக்குங்க? எதையும் பார்க்காமலே நடக்க போது வரப்போறாருன்னு விசுவாசித்தவங்க இவ்வளவா தங்க வாழ்க்கைய உபத்திரவத்துக்கும், வியாகுலத்துக்கும், போராட்டத்துக்கும், மரணத்துக்கும், குறைவுக்கும், பரதேசித்தனத்துக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா, இப்ப பாருங்க, நீங்க இவங்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு மேசியா யார் என்றும் தெரிந்திருக்கிறது உங்களுக்கு, அவர் என்ன செய்தார் என்றும் தெரிந்திருக்கிறது. ஆகையினாலே அவர்களை காட்டிலும் இவங்கெல்லாம் மேசியா யார் என்று தெரியாமலேயே பார்த்தாங்க. ஆனா நீங்க யார் தெரியுமா? இவர்தான் மேசியா என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதான் இங்க கொண்டு வர்றாரு. யார் மேசியா என்று தெரியாத போதே அவர்கள் இத்தனையை செய்து விட்டார்களே. இப்போ 12வது அதிகாரத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார் பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி உங்களை சூழ்ந்திருக்க, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், அந்த பாவம் என்ன தெரியுங்களா? அந்த பாவம் என்று சொல்லும் போது அங்க அவிசுவாசத்தை பற்றி சொல்றாரு. நெருங்கி நிற்கிற அந்த அதாவது நிற்கிற அந்த அவிசுவாசத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்குங்கள். அவர்கள் யாரென்றே தெரியாமல் நோக்கி கொண்டு நடந்தார்கள். இப்பொழுது யாரை நோக்கி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி உங்களுடைய பயணத்தை பொறுமையோடு ஓடுங்கள். You know very well who the Messiah is. உங்களுக்கு தெரியும் யார் அந்த ராஜா, யார் அந்த மேசியா என்று உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிற ராஜா அவர். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துங்கள். 2 அப்ளிகேஷன் இங்க கொடுக்கிறாரு. ஒண்ணு, யாருன்னே தெரியாம அவ்வளோ செத்தானே, யாருன்னு தெரியுறது, அவருக்காக நீ எதையும் கொடுக்கலாமே. அது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். 2வது அப்ளிகேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ ஹீரோஸ் பழைய ஏற்பாட்டுல ஆபேல், ஏனோக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, பாராக், எப்தா, தாவீது, சாமுவேல், பெரிய 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 ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்களேன்னு போகாதேப்பா, இவங்களுக்கு எல்லாம் ஆத்தர் அண்ட் பினிஷரே நம்ம ஆண்டவர் தான் அப்படிங்கிறாரு. விசுவாசத்தின் ஹீரோவா பாக்குறீங்க. உண்மையான விசுவாசத்தின் ஹீரோ யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் the perfecter, the author and perfecter of faith நோக்கி பாருங்க.
இவங்களையெல்லாம் நோக்கி பார்க்காதீங்க. 2வது அப்ளிகேஷன் கொடுக்கிறாரு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல எபிரேயர் என்ன சொன்னாங்க? யூதர்கள் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது யோவான் 9வது அதிகாரத்திலே நாங்களோ மோசையின் சீஷர், நீயோ அவனுடைய சீஷன் அப்படிங்கிற. என்ன காரணம்? இயேசுவை காட்டிலும் மோசே பெரியவனா தெரியுறாரு. இப்ப என்ன சொல்றாரு? இவங்க எல்லாரையும் உயர்த்தி காண்பித்தது எபிரேயர் வாக்கியம். இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோ இருக்காரு. அந்த ஹீரோவை பின்பற்றி தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே உங்கள் ஆத்துமாக்களில் நிலைப்பற்றவர்களாக நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். சோ அப்ளிகேஷன் கொடுக்கும் போதுதான் என்ன ஆகுது? அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமா என்னாதே என்ற போன்ற காரியங்கள் எல்லாம் பேசி இன்னைக்கு சொல்றாரு. கடைசியில இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன், இப்படிப்பட்ட ஒரு ரட்சகர், இப்படிப்பட்ட மேசியா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் முன்னோக்கி பார்த்தார்கள். நாம் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம், கல்வாரியை பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் விசுவாசத்தில் நடப்பதற்கு நமக்கென்று விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலே அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த வெளிப்பாட்டை மறுதலித்து, இந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை பரலோகம் தந்திருக்க அதை உதாசீனப்படுத்துகிற யாவருக்கும் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இதான் சாப்டர் 11 and 12 டுகெதர். இதுதான் 11வது அதிகாரமும் 12வது அதிகாரமும் ஒன்று சேர்ந்து நம்முடைய எபிரேயர் வாக்கியம் பலமாய் கற்பிக்கிற ஒரு போதனை. இல்ல ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கேள்வி. சார் 2 வகையான விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க சார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க அவங்களுடைய விசுவாசம் எதை நோக்கி இருந்துச்சு, காணாமல் போறத பத்தி அதையே விசுவாசமா வச்சு எப்படியாவது அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை வச்சு போறாங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து கொண்டு வர்றாங்களே சார், 2 வகையான விசுவாசத்தை உள்ளடக்கி தான் பேசுறாங்களா? ஆமா, பழைய ஏற்பாட்டிலே கானானை நோக்கி பயணிக்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்காக அவர்கள் விசுவாசித்தார்கள். எதற்காக விசுவாசித்தார்கள் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்முடைய யெகோவா நம்மை கொண்டு போவார். கொண்டு போவது மாத்திரமல்ல, அங்கே நமக்கான ராஜா வருவா. சோ கண்டென்ட் ஆஃப் த ஃபெய்த் அதான், அங்கே நமக்கான மேசியா வருவார். அதனாலதான் சிமியோன் என்கின்றவர் என்ன பண்றார்? வயசான காலத்துல இஸ்ரவேலின் ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படிங்கிறார். காத்துக்கிட்டு இருக்கான். இந்த யூதர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனதோட அவங்களுக்கு முடியல. அவங்க ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கிறாங்க. எப்போ ரெஸ்ட் வரும் அப்படின்னா மேசியா வந்தாதான் ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் வயசான அம்மாவாகிய அந்த அண்ணாள் கூட தேவாலயத்திலே உபவாசித்து காத்து கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன? இஸ்ரவேலின் ரட்சிப்பு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்லாம் போய் அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பீங்க அப்படிங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு எல்லாம் இப்போ ராஜா இருக்கிறாரு, இப்போ ராஜ்யம் ஆரம்பிச்சிடலாம். ராஜா தான் மெயின். அங்க அந்த தேசத்தை காட்டிலும் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணமே அங்கே அதை ஆள போகிற மேசியா வருவார் என்பதுதான். அந்த மேசியாவில் தான் அங்க கண்டென்ட் அடங்கி இருக்கு அவங்க விசுவாசம். புதிய ஏற்பாட்டில் என்ன விசுவாசம்? அந்த மேசியா வந்து விட்டார், அவர் உலக ரட்சகர் என்கின்ற விசுவாசம். So the content of the faith centers around Jesus Christ. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் விசுவாசத்தின் சத்தை இயேசுவை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. அது தேசத்தை கொடுத்து அவங்க தேசத்தை நோக்கி போனது உண்மைதான். ஆனா அந்த தேசத்துல போனா அவங்களுக்கு மேசியா வருவார்ங்கிற விசுவாசம் தான். அதே மேசியா வாழுவார் என்கின்ற விசுவாசம். அதனாலதான் கிறிஸ்துவின் நிமித்தம் மோசேயே நிந்தையை அனுபவித்தார் என்று சொல்றார். கிறிஸ்துவின் நிமித்தம். அதனால்தான் மோசே சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மோசேயே சொல்றாரு. நான் சீக்கிரம் வெளியே போவேன். விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்றதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா சொன்னீங்க. மெசியாவோட வருகையை குறிச்சுதாலதான் அந்த மாதிரி ஒரு பலி செலுத்தினாரு.
அப்ப ஆதாம் ஏவாள் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்கன்னு. ஆனா ஆமா Yes, sir. அப்படியே நம்ம Same question. பாத்தீங்களா அதே சார்? அதே கேள்விதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அப்படி எதுவும் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து மெசியா வருகை குறிச்சு சொன்னது இல்லைங்களே. மேசியாவின் வருகை குறித்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15-16 வாசிங்க. ஆதியாகமம் 3:15-16 முதல் தீர்க்க தரிசனம் சார். ஆமா. உனக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சோ இதுதான் புரோட்டோ இவாங்கலியோன் என்று சொல்லுகிறோம். முதல் அது அது அதை சுற்றி தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது பழைய ஏற்பாடு முழுவதுமாக, பின்பு புதிய ஏற்பாடு முழுவதுமாக. ஆகவே நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக ஆதாமும் ஏவாளும் அதை அறிந்திருந்தார்கள். நன்றாக தெரியும், ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்வதற்கு தாங்களாகவே ஒரு ரெமெடி கொண்டு வரும்போது தேவன் இந்த ரெமெடி வேலைக்கு ஆகாது, நான் தான் ரெமெடி கொடுக்கணும் அப்படின்னு பலி செலுத்துறாரு. அப்போ தேவன் விரும்புகிறது ஜீவனுள்ள பலி என்பதை அங்கே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இங்கே ஜீவன் கொல்லப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இது இல்லாம ரெமெடி கிடையாதுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. ஆமா இல்லையா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைங்க இல்லையா. இப்போ அந்த கான்செப்டை நம்ம அங்க பாக்குறோம். சோ அது இப்ப பார்க்கும்போது அந்த விசுவாசத்தினாலே ஆபேல் நலமான பலியை கொண்டு வந்தான்னா என்ன காரணம்? நலமானது என்று சொல்லும் போது அந்த விசுவாசத்தினாலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதான ஒரு பலியை கொண்டு வருகிறான் ஆபேல். ஆனால் காயினோ அந்த விசுவாசத்தின் அற்றவனாக தேவனிடத்தில் வரும்போது ரத்தம் இல்லாத பலியை கொண்டு வருகிறான். அதுதான் நலமான பலி. Thank you, sir. Okay. வேறு ஏதாங்களும் கேள்விகள் இல்லை என்று சொன்னால் இதோட இன்றைய வகுப்பை நாம் முடிக்கலாம். நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை கொஞ்சம் எபிரேய நிருபத்தினை பார்த்துவிட்டு நாம் 1 தெசலோனிக்கேயர் சொல்லுங்க பாஸ்டர். சார், இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலேயே ஒரு 400 வருடங்கள் ஓடிடுச்சு. ஆமா, ஆக்கியோன் இப்ப வந்து எழுதுறது அந்த யூத ஜனங்களுடைய அந்த ஜெனரேஷனா இருக்கு இல்லைங்களா, அதுல யாராவது மீதியானவர்கள் இருந்திருப்பாங்க. அந்த ஜெனரேஷனுடைய மீதியானவர்கள் என்று சொன்னா அந்த 400 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த, ஆமா, அதுல இருந்து யாரும் வந்திருக்க முடியாது சான்ஸ் இல்ல. அவருடைய வம்சாவளி தான் இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க இல்லையா. ஆமா, ஏனென்று சொன்னால் அப்பொழுது இந்த எபிரேய நிருபம் எழுதப்படும் போதும் தேவாலயம் இருக்குதாங்க, பலிகள் செலுத்தப்படுகிறது. இதெல்லாம் அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக அந்த 400 வருடத்துல அந்த எபிரேயர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 400 வருடத்துக்கு முன்பதாக இருந்து இந்த எபிரேயர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பாலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பலி செலுத்தப்படுகிறது, தேவாலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் பிரசன்ட் டென்ஸ்லயே பேசுவார், நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருப்பதாகவே பேசுவார். உங்களுடைய ஆசாரியர்கள் இல்லையா, தேவாலயத்திலே நிற்கின்ற ஆசாரியர்கள் என்று சொல்லி பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவார். அப்படின்னா இட் வாஸ் தேர் எபிரேய நிருபத்தில். இந்த 12வது அதிகாரம் மிகவும் போன்ற இத்திரத்திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவம் அவிசுவாசம் மட்டும்தானே அது. அந்த கான்டெக்ஸ்ட்ல எந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்? அவிசுவாசம் என்ற பாவத்தினாலே விலகி போகாதிருங்கள். ஏனென்றால் விசுவாசம் என்கின்ற அந்த செயலுக்காக அநேகர் இப்போ விசுவாசத்துல தான் நிக்கணுங்கிறது தான் அங்க ஒரு கான்டெக்ஸ்ட். விசுவாசத்தினால எவ்வளவு பார்க்காததை விசுவாசிச்சே அவ்வளோ செஞ்சாங்களே. அப்போ இந்த எபிரேயரை நெருங்கி நிக்கிறது இப்ப என்னது? விசுவாசிக்கலாமா வேண்டாமா, ஓடிடலாமா? நெருங்கி நிக்குது அந்த அவிசுவாசம், அதை உதறி தள்ளுங்க அப்படிங்க. அங்க வேற எந்த பாவத்தை பற்றியும் அங்கே சொல்லப்படவில்லை. அதனாலதான் நெருங்கி நிற்கின்ற அவிசுவாசத்தை உதறி தள்ளிட்டா உங்களை காப்பாத்துறது என்னது?
விசுவாசத்தினுடைய ஹீரோ இருக்கிறாரு, அவரை பார்த்துக்கோங்க. அப்போ நீங்க விசுவாசத்தில் நினைக்க முடியும். So in that context, sin is unbelief. இந்த இடத்துல 12 முதல் அதிகாரத்துல நீங்க அந்த பாவத்தை தள்ளிவிட்டு அப்படின்ற அந்த அர்த்தத்துக்கு அவிசுவாசம் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க. இதுவரைக்கும் கொண்டு வந்தது அந்த எல்லா பலதரப்பட்ட பாவங்களை பற்றி தான் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் அது தவறு. ஏன்னா கான்டெக்ஸ்ட்ல மற்ற எந்த பாவத்தை பற்றி பேசல. விசுவாசத்தில் நின்றார்கள். நீங்க அவிசுவாசத்துல இருந்துடக்கூடாது. விசுவாச ஹீரோவை பாருங்க. நெருங்கி நிற்கின்ற அந்த அவிசுவாசம் என்கின்ற பாவத்தை உதறி தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் விற்கிறவரும் வாழ்க்கையே. ஏன்னா அங்க யோசேப்பினுடைய விசுவாசத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய அந்த 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 போர்த்திபாரின் மனைவியை விட்டு ஓடினாரே அதை பற்றி பேசல. அதே போல மோசையினுடைய விசுவாசத்தை பற்றி தான் பேசப்பட்டிருக்கிறது. வேற எந்த காரியத்தை எதற்காக ஒரு கொண்டு வராரு அப்படின்னா, இந்த ஜனங்கள் அவிசுவாசத்துக்கு கொடுத்துறவங்க, அவிசுவாசத்துக்கு தங்களை விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் உங்களை இப்போ வந்து நீங்க நெருங்கி நிக்கிறது. உங்களுடைய அவிசுவாசம் மேற்கொண்டோம். உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை பாருங்க, விசுவாச ஹீரோவை பார்த்து ஓடுங்க அப்படிங்கிற. வெளியில போன்னு சொல்லிட்டு உனையா நீ போ வெளிய போ. அதனாலதான் நம்ம ஹெர்மெனெட்டிக்ஸ்ல படிக்கும்போது ஹெர்மெனெட்டிக்ஸ் என்ற ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கிறது. நீங்க எடுத்துட்டீங்களான்னு தெரியல. பட் இன் தட் the context and the immediate context and the broader context, இந்த மூன்றும் தான் நம்மளுக்கு. ஒரு வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்திலேயே அர்த்தத்தை பார்க்கணும். அந்த வசனத்தின் அர்த்தம் தெரியலையா, அந்த வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்களை வைத்து அது அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அது முன்னாடி பின்னாடி இருக்கிறது படிச்சு நம்மளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலன்னா அந்த புக்ல தான் அடங்கியிருக்கு. அந்த 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 வேத பகுதியினுடைய அர்த்தம் ப்ராடர் கான்டெக்ட் அந்த எபிரேய நிருபத்திலேயே இருக்குது. அந்த எபிரேய நிருபத்தை முழுவதும் படிச்சுட்டு அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வேத பகுதியினுடைய அர்த்தம் புரியும். ஸோ இன் தட் அப்படிதான் நம்ம வியாக்கியானம் பண்ணி பார்க்கும்போது, அங்க நீங்க கிரேக்க மொழியில எடுத்து பார்க்கும்போது அந்த பாவம் என்பது விசுவாசத்தை பற்றி தொடர்ச்சியாகத்தான் கொடுக்கப்பட்டது. எழுதி முடி. அதனாலதான் சொல்றேன். பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜான் அசோக் நீங்க ஜெபம் பண்றீங்களா? க்ளோசிங் பிரேயர். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லது இந்த நாளில் கூட அல்லது எபிரேய கிளாஸை ஆண்டவரே நாங்கள் படிப்பதற்கு, புத்தகத்தை படிப்பதற்கு எங்களுக்கு நல்ல அற்புதமான படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட விசுவாசத்தை ஆண்டவரே அதற்காக என்னவெல்லாம் செய்தார்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நடத்தின ஆண்டவரே சார் மூலமாக அழைப்பை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டுவிடாதபடி ஆண்டவரை தொடர்ந்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு எங்களுடைய விசுவாச ஜீவியத்தை வாழ கர்த்தர் கிருபையோடு செபிக்கிறோம். இது காரணமாக இருந்ததான ஆண்டவரே CBBC இதுல ஆண்டவரே ஊழியர் செய்ததான ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். எல்லாரும் இதை ஆண்டவரே புரிந்து மனதிலே வைத்துக் கொண்டு அதை வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. Thank you sir. Thank you sir. Have a good night. Thank you. சும்மா